வணக்கம் and welcome to TRADEGENIUZ. This is Nazir, founder of TRADEGENIUZ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா actually நான் வந்து கோல்ட் மார்க்கெட்டோட அப்டேட்னு சொல்லிட்டு ஒரு 3-4 ஷார்ட்ஸ் போட்டுருந்தேன். அந்த மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எப்படி இருந்துச்சு, எந்தெந்த இடத்துலலாம் என்ட்ரி பண்ணியிருந்தா நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம், நம்ம சொன்னது அது நடந்துச்சா அப்படிங்கிறத தான் இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கம் டு மை ஸ்க்ரீன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஆக்சுவலி நான் சொல்லியிருந்தேன் கோல்டு மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துனீங்கன்னா தெரியும். ஸோ ஏன்னா அந்த 1 மினிட்டில் என்னால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியல, அதுதான் உண்மை. ஸோ இந்த இடத்துல இந்த ஃபுல் வீடியோ போடுறதுக்கான காரணம் கோல்டு நமக்கு கேட்டாமே மூவ்மெண்ட் ஆயிருக்கா, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத தெளிவாகவே கொடுத்துருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பை ஆனது ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல கீழே வரும்னு சொல்லியிருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு கீழே வரல. இந்த லெவலை பிரேக் பண்ணோடனே நான் பை என்ட்ரி போட்டு ஒரு நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஆனது இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டை ஆக்ட் ஆகும், சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே வந்துச்சு. சரி ஓகே, இது வந்து ஒரு இம்பல்ஸ் மூவ்மெண்ட்டாக இருக்குது, மார்க்கெட் கரெக்ஷன் கொடுக்குன்னு சொல்லிட்டு இந்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் நம்ம நோட் பண்ணி வச்சிருந்தோம். அங்கேருந்து நான் மார்க்கெட் கீழே வரும்னு சொல்லியிருந்தேன், அதே மாதிரி கீழே வந்துச்சு. பட் ஸோ ஃபர்ஸ்ட்லி டெக்னிக்கலி மூவ்மெண்ட் நமக்கு இங்கே லோ அப்படிங்கன்னு சொல்லுவாங்க, அதாவது சப்போர்ட் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த சப்போர்ட் ஏரியாவை மார்க்கெட் உடைக்கலை. ஸோ உடைச்சிருந்துச்சுன்னா இது கீழே வந்திருக்கோம். பட் நம்ம டீம் என்ன பண்ணுறோன்னா இங்கேயே வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். அதில் நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டை நான் வாட்ச் பண்ணலை. அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்ல மூவ் கொடுத்துச்சு, மேலே பைய சைடாக ஒரு நல்ல மூவ் கொடுத்துருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சப்போர்ட் அப்படிங்கிறத உடச்சிருந்துச்சு, ஓகேங்களா. ஸோ சப்போர்ட்டை உடச்சி மார்க்கெட் கீழே வந்துச்சு. பட் நான் இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு கீழே வரும்னு நினச்சேன். அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே எங்கள் டீமுக்கு எந்த ஒரு செல் கன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. அது வந்து நான் ஷார்ட்ஸ்லேயே தெளிவாக சொல்லியிருந்தேன். ஸோ செல் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல, மார்க்கெட் வந்து இது தான் போகும். ஆனால் அவர் எக்ஸ்பெக்டட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 1910 இது வரைக்கும் மார்க்கெட் வரும்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன். எனக்கு டெஸ்டினேஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த டெஸ்டினேஷனுக்கு நான் ட்ராவல் பண்ணும், அதுதான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர். அதை விட்டுட்டு மார்க்கெட்டை வந்து நிறைய பேர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ரேஷ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதாவது என்ட்ரி கிடைக்கலன்னா என்ட்ரிக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் வீடியோ நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். சரி, இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இந்த இடத்துலேருந்து வெயிட் பண்ண சொல்லிடணும். இந்த இடத்துக்கு போச்சு, செல் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல, மார்க்கெட் ஒரு நல்ல பை தூக்குச்சு, நாங்களும் இந்த இடத்துல ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணலை. சரி, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மார்க்கெட் வந்து ஒரு ட்ராப் கொடுத்துருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல ட்ராப் கொடுத்துருந்துச்சு. பட் இந்த இடத்துல நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ என்னன்னா இந்த இடத்துல மார்க்கெட் கீழே தான் உங்க கான்ஃபிடன்ஸில் வெயிட் பண்ணணும். அதேமாதிரி எனக்கு இந்த இடத்துல செல்லிங் ப்ராபபிலிட்டி கிடைச்சோன்னே என்ட்ரி எடுத்து ஸ்டாப்லாஸ் வச்சு ஐ ஹேவ் டு பி ட்ராவல் வித் 1.25. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த இடத்துல ட்ரெண்ட் மாறினதுக்கு அப்புறம் ஐ வில் பி க்ளோஸ் மை ட்ரேட் விட்ஸ் இன் த ப்ராஃபிட்ஸ், ஓகேங்களா. பட் மார்க்கெட்டில் நான் ஒரு நல்ல ப்ராஃபிட் தான் கொண்டு பண்ணேன். 2% பண்ணேன். 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணினா 200 ப்ராஃபிட்டில் தான் நான் என்னோட ஆர்டர்ஸை வந்து க்ளோஸ் பண்ணேன், ஓகேங்களா. இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு நல்ல மூவ் கொடுத்துச்சு. இதுக்கப்புறம் நான் எந்த ஒரு ட்ரேடுமே எடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் வெயிட் த மார்க்கெட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஏன்னா ஐ எக்ஸ்பெக்டட் பார்த்தீங்கன்னா 1910 நான் வந்து இந்த லெவலுக்கு வரும்னு சொல்லிட்டு ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி வந்துட்டு அதுக்கான ட்ராவல் எங்கெங்கெல்லாம் அமையுமோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஷூட்டிங் ஸ்டார் வந்துச்சு, செல் ப்ராபபிலிட்டி அமைஞ்சிருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் பண்ணிருக்கோம். பட் நான் அந்த இடத்த மிஸ் பண்ணிட்டேன் பிகாஸ் ஆஃப் சம் பர்சனல் ஒர்க், அதனால் என்னால் முடியல. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் ஆகுது, இந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது பிரேக் அவுட் ஆகுது. ஸோ இந்த ஸ்ட்ரெச்சருக்கு கண்டிப்பாக கரெக்ஷன் கொடுக்கும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ப்ராப்பரான எக்ஸிக்யூஷன் பண்ணினா இந்த இடத்துல ஒரு ப்ராப்பரான ட்ரேட் எக்ஸிக்யூஷன் கிடைச்சிட்டு கன்ஃபர்மேஷன் செல்லிங்கான ப்ராபபிலிட்டி அமைஞ்சதுக்கப்புறம் செல் போட்டு ஸ்டாப்லாஸ் பண்ணி ஒரு நல்ல ப்ராஃபிட் அரௌண்ட் 3.56 ப்ராஃபிட் வரைக்கும் பண்ணிடணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லோ அப்படிங்கிறது பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். லோயர் டைம் ஃப்ரேம்குள்ளே போயிட்டு ஆல்ரெடி நான் 50 மினிட்ல இருக்கேன். நீங்கள் வந்து 5 மினிட்டுக்கு போயிருந்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ராஃபிட்டாக புக் பண்ணிக்கலாம். தென் நம்ம என்ன பண்ணிடணும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1910க்கு அப்புறம் நல்ல மார்க்கெட் பை கொடுக்கும் அப்படின்னு நினச்சிருந்தோம். அதே மாதிரி இது வரைக்கும் வந்துச்சு. மார்க்கெட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்துச்சு. லோயர் டைம் ஃப்ரேமில் ஒரு ட்ரெண்ட் பிரேக்கிங் கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு. அந்த இடத்துல ட்ரேட் போட்டோம்னா ஸ்டாப் லாஸ் வச்சுனோம். அரௌண்ட் வி ஹவ் டு பி அச்சீவ் த டார்கெட் ஃபார் த 3.72. ஸோ அப்போது நம்மளாலையும் ப்ராஃபிட் பண்ண முடியும். நான் என்ன சொல்கிறேனோ அந்த இடத்துல எப்போலாம் இந்த பாருங்க, இப்போ எனக்கு வந்து தெரியுது, எனக்கு வந்து மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டு இப்படி தான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டுக்கு நான் எப்படி ட்ராவல் பண்ண போகிறேன், என்னுடைய வேவை எப்படி வச்சுக்கணும்.
see எனக்கு மார்க்கெட் இது வரைக்கும் வருதுன்னு தெரிஞ்சுன்னா இப்போ நான் செல் சைடு போகிறேன் அப்படின்னா எப்பப்பெல்லாம் செல் கன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் செல்லிங் போகணும். மார்க்கெட் மேலே போகுதுன்னு நான் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா மார்க்கெட்டில் எப்பப்பெல்லாம் பையிங் கன்ஃபர்மேஷன் கிடைக்குது, எங்கெங்கெல்லாம் பை கன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன பண்ணணும்னா ட்ராவல் அவுட் பண்ணணும். ஸோ இதில் நீங்கள் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ட்ரேடிங்கில் ஒரு சஸ்டைனபிள் ப்ராஃபிட்டில் ரன் ஆக முடியும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து என்ன நான் சொல்லிக்க விரும்புகிறேன் அப்படின்னா மார்க்கெட்டை ரேஷ் பண்ணாதீங்க. மார்க்கெட்டில் பொறுமையாக எங்கெங்கெல்லாம் எனக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் மட்டும் நான் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்படிங்கிறதா சொல்லுவேன். ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஸோ மார்க்கெட் வந்து கீழே விழும், அதாவது 1910 குறையும் வரும். ஸோ வந்துச்சு, அதுக்கப்புறம் மேலே போகும் அப்படிங்கிறத நான் என்னோட ஷார்ட்ஸில் சொல்லிட்டேன். என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோக்கு நீங்கள் வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்களோ ஃபியூச்சரில் வந்து இந்த வீடியோ வந்து நான் கண்டினியூவாக உங்களுக்கு வந்து போட்டுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நான் சொன்ன விஷயங்கள் நடக்குதா நடக்கலையா அப்படிங்கிறது நீங்கள் பார்க்க தான் தெரியும். ஸோ ப்ளீஸ் ஃபாலோ மை ஷார்ட்ஸ். நடந்திருக்கு நடக்கலை அப்படிங்கிறத அந்த ஷார்ட்ஸில் கமெண்ட்லேயும் சொல்லுங்கள், இந்த வீடியோவோட கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இன்னும் நிறையா சார்ட் அனலைசிஸ் வரணும், எனக்கு வந்து இந்த சார்ட்ஸை பற்றி எனக்கு வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுங்க, இந்த சார்ட்ஸ் நல்லா இருக்குது, எனக்கு இதை பற்றி டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கன்னா நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நான் சொல்லி நீங்கள் ப்ராஃபிட்டும் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் கிவிங் த தம்ஸ் அப் அண்ட் தென் ப்ளீஸ் ஷேர் த வீடியோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இது கண்டிப்பாக இது வந்து நம்ம வந்து எஜுகேஷனல் பர்பஸுக்காக நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனிவே until then bye bye, take care all.